நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் நாம் ஒரு முக்கியமான வசனத்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து கவனிக்க போகிறோம். 7வது வசனம், 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இது ஒருவேளை நீங்கள் 1 பேதுருவில் பல முறை கவனித்த வசனங்களாக இருக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த வார்த்தையை நம்ம தனியாக எடுத்து பார்க்க முடியாது. முந்தி பிந்தி உள்ள வசனங்களோடு நம்ம தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே இவர் எழுதுவது யாருக்கு எழுதுகிறார் என்றால், உபத்திரவங்களினால் பாடுகளினால் பல வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். இவர்கள் இந்த பாடுகளினால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக துன்பங்களும் பாடுகளும் அதிகரித்தபடியினால் தங்களுடைய சொந்த ஊர்களில் குடியிருக்க முடியாமல் பாதுகாப்புக்காக அடுத்த நாடுகளுக்கு அகதிகளாக போய்விட்டார்கள். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா இந்த தேசங்களில் சிதறி போயிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தவும் அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் இந்த கடிதத்தை பேதுரு பிஷப்பாக இருக்கிறவர், முக்கியமானவராக இருக்கிறார், ஆக இவர் எழுதுகிறார். இந்த எழுதும்போது உங்களுக்கு பரலோகத்தில் மேன்மையான பலன்கள் இருக்கிறது. இழந்ததை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. இழப்பு ஒன்றும் பெருசில்லை. இங்கே இழந்ததெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இதெல்லாம் தற்காலிகமானது தான் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இழந்ததெல்லாம் அழியக்கூடியது. வீடு அல்லது நிலம் அல்லது சொத்துக்கள் அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவன் உங்களுக்கு அழியாததை வச்சிருக்காரு, அழியாத சொத்தை வச்சிருக்கிறார். இங்கே உள்ளது கலப்பு சேர்ந்தது. ஒருவேளை நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பல ஆபரணங்கள் செம்பு கலந்தால் தானே நகை செய்ய முடியும். சுத்த தங்கத்தில் நகை செய்ய முடியாதே, வளைஞ்சு கொடுக்காதே. அதை கட்டியாக வச்சுக்கலாம், நாணயமாக செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வேறு ஒன்றும் செய்திட முடியாது. அதுக்கு செப்பு சேர்க்கணும், அதுவே கலப்பு தானே. அப்போ அது கேரட் குறையுது, தரம் குறையுது. அப்போ 24 அல்லது 22 அல்லது 20 அல்லது 18 சில நேரம் நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நிறைய செம்பு தான் இருக்கும், பாதி. இது மாசு உள்ளது. ஆனால் தேவன் உங்களுக்கு பரலோகத்தில் மாசற்றதை வச்சிருக்காரு, கலப்பில்லாதது, ஒரிஜினல், பியூரிஃபைடு, எல்லாமே சூப்பர், சுப்ரீம். அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு நேர்த்தியானதை வச்சிருக்கிறார். இதெல்லாம் வாடி போகக்கூடியது, மதிப்பு மங்கி போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஆனால் உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நாளும் மதிப்பு மங்காத வாடாத சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையினால தூரத்தில் அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சொத்தை நீங்கள் பார்க்க முடியும். காட்சியா விசுவாச கண்களால் பார்க்க முடியும். அப்படி இருக்கிற நீங்கள் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுங்க, பரவசப்படுங்க. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இவ்வளோ பெரிய ஆன்மீக ஆசீர்வாதங்களை சாத்தியமாக்கி கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் இப்பவுமே முன்ருசியாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு இவைகளெல்லாம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. கடைசி கால ரட்சிப்பு வெளிப்படும் போது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஆனாலும் இந்த இடத்தை நம்ம போய் அடைய, இதை பெற்றுக்கொள்வதற்கு துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பம் தவிர்க்க முடியாதது,
பாடுகள் தவிர்க்க முடியாதவைகள். பாடுகளின் வழியாக தான் நம்ம பரமனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் ஆண்டவர் நம்மை அந்த பெரிய பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை நடத்துகிறார். ஆக நம்ம பாடுபட்டால், கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுபட்டால், கிறிஸ்துவோடு கூட அந்த சுதந்திரத்துக்கு நம்ம சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஆக பாடுகள் அவசியம். பாடுகள் நமக்கு பல நன்மைகளை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடுகள் எதற்காக அவசியம், அதனுடைய நோக்கம் என்ன என்பதுதான் இந்த 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். பொதுவாக சராசரி மனிதர்கள் கூட விரும்பக்கூடிய ஒரு உலோகம், விலை கூடின ஒரு உலோகம் அப்படின்னா மெட்டல், அது கோல்டு தான். தங்கம் எல்லாரும் விரும்புகிறாங்க எல்லா காலத்திலும். அதுதான் ஓரளவுக்கு கைக்கு எட்டக்கூடிய அளவில் கிடைக்குது. தங்கத்தை விட விலை கூடினதெல்லாம் இருக்குதுங்க. வைரம் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, இன்னும் வைடூரியம் இருக்குது, மரகதம் கிடக்குது, மாணிக்கம் கிடக்குது, அப்புறம் நிறைய முத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் நிறையவே இருக்குது தான், தங்கத்தை விட விலை கூடினது. ஆனாலும் சராசரி மனிதருடைய பயன்பாட்டுக்கு எல்லாரும் நாடக்கூடிய ஒன்று இந்த தங்கம். தங்கம் வெள்ளி எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய, நம்ம மண்ணுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய மனுஷனுக்கு தேவையான உலோகங்கள். இதை எடுத்து விற்று நம்ம பிழைச்சிக்கலாம். இதை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தும்படியாக இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் நமக்கு. எப்படி ஆகாரம் கொடுத்துருக்கிறாரோ, வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் அதே மாதிரி மனுஷனுக்கு பலவிதமான சொத்துக்கள் அல்லது அவன் சேகரிக்கக்கூடிய பல வசதிகளுக்கு பணம் வேணும். பணத்தையே அநேக நாடுகள் முற்காலத்தில் தங்கமாக தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் தங்கத்துக்கு தான் மதிப்பு. தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் பணத்தை அச்சடிக்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய மேன்மையை எதை வச்சு அளக்குறாங்க? தங்கத்தை வச்சு தான். இன்றைக்கி தங்கத்துக்கு இவ்வளோ விலை கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம், இந்தியா தங்கத்தை நிறையா வாங்கி குவிக்குது. இந்தியா மட்டும் இல்லைங்க, சைனா நிறைய வாங்கி குவிக்குது, ரஷ்யா நிறைய ஏற்கனவே வாங்கி அவங்க கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வாங்கி போட்டியில் குவிக்கிறதுனால சராசரி மனிதன் அதோடு போட்டி போட முடியாத அளவுக்கு விலை ஏறிட்டே போகுது. காலையில் விலை ஏறுது, சாயங்காலமும் விலை ஏறுது. ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறுது. காலையில் ஒரு விலை, மத்தியானத்து பிறகு ஒரு விலை. என்ன போட்டி! தங்கம் அது எவ்வளவு மினுங்குது, நல்லா மின்னுது, மதிப்பு மிக்கது. எல்லாரும் அதை விரும்புகிறாங்க. நகையாக வாங்கி போடவோ அல்லது வீடுகளில் அதை கட்டிகளாக வாங்கி வைக்கவோ, தனி மனிதனாக இருந்தாலும் நாடுகளாக இருந்தாலும் அதை விரும்புகிறாங்க. வெளிநாடுகளில் நம்முடைய நாட்டை விட ஒரு வேளை தங்கம் கொஞ்சம் விலை கம்மி தான். ஆனால் அங்கேருந்து நம்ம இதை வாங்கிட்டு வரும்போது, இங்கே வரும்போது இந்திய நாட்டுக்கு நாம் வரி கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி வரி கட்டி வந்தால் மட்டுமே அது நீங்கள் ஒரு காலத்தில் உங்களை பரிசோதிக்கும் போது அது சரின்னு ஏற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா நீங்கள் கள்ளத்தனமாக கடத்தியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பிடிச்சிருவாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கும் கடத்தலில் ஈடுபடத்தான் செய்கிறாங்க. இந்த தங்கத்தை கடத்தணும் அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பு மற்ற இதை விட மேலே மதிப்புள்ளதெல்லாம் இருந்தாலும் சராசரி மனுஷன் அதிக பயன்படுத்துவதும் எல்லாருடைய கைக்கும் வேணும்னு நினைக்கிறதும் இந்த தங்கம்தான். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தங்கத்தை வச்சு இது ஒத்து பார்த்து அதே நேரத்தில் எதிர்த்து பார்த்து ஒரு செய்தி நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தோடு ஒப்பீடும் செய்யப்பட்டிருக்கிறது. தங்கத்தோடு எதிரிட்டும் எதிர்மறையாகவும் பேசப்பட்டிருக்கிறது. தங்கத்தோடு ஒப்பிடப்பட்டது என்ன? தங்கம் விலை கூடுனது, உங்கள் விசுவாசம் அதை விட விலை கூடுது. இதுதான் ஒப்பீடு. தங்கம் விலை கூடுனது, எல்லாரும் அதை வச்சுக்கிட விரும்பக்கூடிய ஒன்று. எல்லா சராசரி சாதாரண மக்களும்
தங்கத்தை விரும்புகிறாங்க. தங்கம் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. வேதாகமத்தில் வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் வெள்ளியும் பொன்னும் எத்தனையோ இடங்களில் வந்திருக்கு. ஆண்டவர் இதுக்கு ஒன்றும் எதிர் கிடையாது. சில பெந்தேகோஸ்தே சபைகளில் ஆபரணங்கள் அணிவதை பெரிய ஒரு பாவமாகவும், ஆபரணம் அணிஞ்சிருந்தா பரலோகம் போக முடியாது என்றும், ஆபரணங்கள் அணிந்திருக்கிறவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது என்றும், நகை அணிந்திருப்பவர்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல என்றும் அவர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, அப்படி இல்லை. வேதத்தின் கண்ணோட்டத்தில் தேவாலயமே தங்க பாலங்களால் அலங்கரிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி சுத்த பொன்னால செய்யப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி. அதன் மேலே போட்ட ஸ்லாப் மூடி வெறும் தங்க கட்டிங்க. அதுக்கு நடுவில் உள்ள அந்த தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிருபாசனம், அது சுத்தமான எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் செய்யப்பட்ட ஒன்று. அதை பார்த்து தான் கேருபீன் 2 இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து தான் தெய்வ சத்தமே கேட்கும். உயிர்த்தெழுந்த இயேசு கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் நிலையங்கி தரித்தவராய், அவருடைய மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய் சபையின் நடுவிலே உலாவி வருகிறார்னு போட்டிருக்கு. 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் அவர் உலாவி வருகிறவர். ஆக இந்த பொன் பாவம், அது பேயினுடையதாக இருந்துச்சுன்னா எப்படிங்க இதெல்லாம் வந்திருக்கும்? அதனால் இது ஒன்றும் தப்பில்லை. ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை வைத்து ஒரு நூதனமான ஒரு போதனையை உருவாக்கி கொள்ள முடியாது. நீங்கள் பணம் வச்சுருக்கிறீங்க, நகை காதில் போட்டிருக்கிறதும் சில நேரம் அதுவும் சேமிப்பு தானே. எப்போமாவது உங்களுக்கு தேவைன்னா அதை கொண்டு போய் வச்சு நம்ம அடகு கடைகளில் வச்சு அடமானம் வச்சு நம்ம வாங்கிக்கிறோம் பணத்தை அவசரத்துக்கு, தப்பு கிடையாது. அதனால் எல்லா வெற்றலையும் போல தங்கம் போடுறது தப்புனா வாட்சி கட்டுறதும் தப்புங்க. இதுவும் ஸ்டீல் தான், இதையும் கட்டக்கூடாது. எந்த உலோகமும் நம்ம உபயோகிக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கூட்டரில் பைக்கில் ஏறி போகக்கூடாது, அது இரும்பு. எதையுமே பயன்படுத்தக்கூடாது. இப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள், வாட்சி கட்டலாமா? அப்போது தங்கத்தில் ஒரு செயின் போட்டால் என்ன, நகை போட்டால் என்ன? நகை போட்டால் அது தங்கம், இது பித்தளையில் போடுறோம் அல்லது ஸ்டீலில் போடுறோம், இரும்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். வாட்சை இடுப்பில் சுற்றி இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு டைம் தானே பார்க்கணும். இடுப்பில் தொங்க விட்டுக்கணும், காயத்தில் பார்த்துக்கிட வேண்டியானே. எது கையில் கட்டணும்? நீங்கள் இப்படியே போனீங்கன்னா நிறைய சிக்கல் வரும். எதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. விலை கம்மியாக இருக்கிறதுனால இரும்பை பயன்படுத்திக்கலாம், விலை கூட இருக்கிறதுனால தங்கத்தை பயன்படுத்தக்கூடாதா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம போதனைகளை உருவாக்கக்கூடாது. பொன் சராசரியாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது, பயன்படுத்த வச்சு விரும்பிக்கிறோம். ஒரு அளவுக்கு நம்ம வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கக்கூடியது, வாங்கக்கூடிய அளவில் இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பவனை வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறது தான். தங்கம் விலை கூடுனது. இதுக்கு ஒத்து பேசக்கூடியது விசுவாசம் விலை கூடுனது. ஆனால் எதை விட விலை கூடுனது? தங்கத்தை விட விலை கூடுனது. ஆனாலும் விசுவாசமும் விலை கூடுனது, தங்கமும் விலை கூடுனது. இது ஒப்புமை சரிதானா? இது தங்கமும் பொதுவானது, விசுவாசமும் விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தேவையானது, பொதுவானது. இனி அடுத்து, தங்கம் ரொம்ப உபயோகமானது, யூஸ்ஃபுல், எல்லாருக்கும் உபயோகமானது. சராசரியாக எல்லா விஷயத்துக்கும். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஆயுதப்பையும் அவங்க சேர்த்து வச்சதுலேருந்து ஏதாவது ஒன்று பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, தப்பே கிடையாது. கொடுக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்னா அதுக்காக முயற்சி எடுக்கணும். கேட்கலை ஆனால் நாங்கள் கொடுக்கலை அப்படிங்கிறது கோமாளித்தனமுங்க. கேட்கலன்னா கொஞ்சம் கூட கொடுத்துடணும். கேட்குறவங்களுக்கு கூட கேட்டதை கொடுக்கலாம், கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கறது தான் நியாயம். அவங்க கேட்கவே இல்லையே, பெருந்தன்மையாக விட்டுட்டாங்களே, உங்களை நம்பிட்டாங்களே, இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம். கொடுக்கணுமா? கொடுக்கணும். பெற்றோர்கள்
தங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு ஏதாவது ஒரு சேமிப்பை செய்யணும்னு வேதம் சொல்லுது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைத்து போகும் சுதந்திரம். அதனால் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறாங்க சில விஷயத்தை. ஒரு பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போகிறா, அவளுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புறது நல்லது. அவங்களும் வாழணும் இல்லை, வேணும் இல்லை, அதனால் கொடுத்து அனுப்புறது நல்லது தான். எனக்கு எந்த நிபந்தனையும் போடலை, நீங்கள் எனக்கு ஏற்ற துணையை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு இப்போ 10ஆம் படிக்கும்போதே இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு மெல்ல ஜெபம் பண்ணலாம். டெய்லி இதே இப்போமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கண்ணில் காமிக்கணும் பஸ் ஸ்டாண்டில் போகும்போதுன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. இப்போமே அது எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குது இல்லை, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பவும் அதே ஜெபமாக உபவாசம் இருந்து கேட்டப்படாது. இதெல்லாம் நம்ம உபவாசம் இருந்து கேட்க வேண்டியது. அந்த ஏற்ற வீட்டு பிள்ளை, அந்த பார்த்த பிள்ளை, அந்த சடை போட்ட பிள்ளை, அந்த பிள்ளையே வேணும் ஆண்டவரேன்னு உபவாசம் ஆரம்பிச்சிடக்கூடாது. தேசத்துக்காக ஜெபிங்க, பிறருக்காக ஜெபிங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வரும்போது அதை கேட்டுக்கிடுங்க, விட்டுருங்க. அவருக்கு காது கேட்டுருச்சு, ஒரு தடவை சொன்னாலே தெரியும் அவருக்கு. உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் அவருக்கு நல்லா புரியும். நீங்கள் கேளாமலே இதெல்லாம் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் கேட்க வேண்டியது உயர்தரமானது. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அநேகருக்காக, தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டியது. பாக்கியெல்லாம் அவருடைய வேலை அவர் கச்சிதமாக செஞ்சிருவார், அழகாக செஞ்சிருவார். ஆக சேர்த்து வைக்கணும் பிள்ளைகளுக்கு. அதை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு முடிஞ்சதை சேர்த்து வச்சு கொடுங்க, அதுதான் நல்லது. ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடக்கூடாது. பணம் எப்போதுமே சேர்த்து வைக்க ஆண்டவர் சொல்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த பிறகு 12 கூட மிச்சம் வந்துச்சு, விளாசிட்டு வாங்கடா எங்கிட்டாவது போட்டோம் அப்படின்னு சொன்னாரா? அதை சேகரிக்க சொன்னார், தூக்கி சுமக்க சொன்னாருங்க, தூக்கி சுமக்க சொன்னார். இன்னொரு பக்கம் போகலாம், அங்கே எத்தனையோ பேர் பசியோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கும்படி அதை வச்சிருக்க சொன்னார். சிறு சேமிப்பை பற்றி இயேசு கிறிஸ்து தான் சொல்லி கொடுக்குறார். நீங்கள் கவனிச்சு பாரு, யாரை? எறும்புகளை போய் கவனிச்சு பாரு. எறும்பு தூங்காமல் வேலை செய்யுது. அது எப்படி தன்னுடைய கோடை காலத்திலேயே மழை காலத்துக்கு வேண்டியதை சேமித்து வைக்கிறதுன்னு பாரு. எறும்பிடமிருந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராஜா இல்லை, மந்திரி இல்லை, ஆனால் அது எவ்வளோ அழகா நேர்த்தியாக ஒழுங்காக வேலை செய்து கிரமமாக சேர்த்து வைக்குது. அதனால் சேர்த்து வைங்க, கொஞ்சத்தை சேர்த்து வை. அதுவும் ஆண்டவர் எப்போது கேட்டால் கொடுத்துடலாம், சரிதானே? ஆண்டவர் கொடுத்து போக மிச்சத்தை சேகரித்து வைங்க. அது ஆண்டவர் கொடுக்குறது ஒரு ஆசீர்வாதம். அது பரலோகத்தில் உங்களுக்கு பேங்கில் நீங்கள் சேர்க்குறீங்க, இங்கேயும் நீங்கள் கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம், தப்பில்லை. பணத்தை வட்டிக்கு விடாதீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் அதை சம்பாதிங்க, கைப்பாடாக சம்பாதிங்க, நேர்மையாக சம்பாதிங்க, நியாயமாக உழைங்க, எல்லாத்துலேயும் நாணயத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் ஒருவேளை வயது சென்றவர்களாக இருந்து உங்களை கவனிக்க யாரும் இல்லைன்னா, சிறிய வட்டிக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் எங்கேயாவது கொடுக்கலாம். உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா வட்டி வாங்கக்கூடாதுன்னு வேதம் சொல்ல, சொந்த தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் வட்டி வாங்காதன்னு போட்டிருக்கு. சதானா அநியாய வட்டிக்கு எதிராக வேதம் பேசுகிறது. அதை நீங்கள் கவனிக்கணும். பேங்கில் போட்டாலும் உங்களுக்கு வட்டி கிடைக்குது. நான் வட்டியே இதுவரைக்கும் வாங்கினது இல்லைன்னு சொல்லிடாதீங்க. நமக்கு வட்டி வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய 10 ரூபாயானாலும் அதுக்கும் வட்டி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் வட்டி, அதுவும் வட்டி கடை தான், பேங்கும் வட்டி கடை தான். அதில் ஏன் போட்டீங்க? கொஞ்சம் வட்டி கிடைக்கும்னு தான் போட்டீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வட்டி கடை தான். அதனால் ஒரு சரியாக யோசிங்க, சரியாக நிதானமாக போங்க, அதான் நல்லது. பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியதை சேர்த்து வச்சு ஒரு சின்ன கிஃப்ட்டு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அதெல்லாம் உங்களுடைய கடமைகள், பெற்றோர்களுடைய கடமைகள். எப்போல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். சரி, இப்போது இந்த மாதிரி இந்த தங்கம் ரொம்ப பிரயோஜனமானது. அவசரத்துக்கு உதவும், எல்லாருக்கும் அவசரத்துக்கு உதவும். யாராவது சில நேரம் நம்முடைய கஷ்டங்களில், நெருக்கடிகளில் கொடுத்து உதவுக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்ல மச்சினமாக இருந்தால் மலையை கூட ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மலையேறி பிழைக்கலாம்ங்கிறாங்க. ஆனால் நிறைய ஏமாத்து உலகம் முழுவதும். சரி, இப்போ நீங்கள்
அது ரொம்ப தங்கம் விசுவாசத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்குது. தங்கம் விலை கூடினது, விசுவாசம் விலை கூடினது. இதுவும் ரொம்ப எல்லா மனுஷருக்கும் தேவையானது. இங்கே விசுவாசம் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவையானது. இப்போ ஒரு எதிரடையாக 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்னா, தங்கம் அழிஞ்சிடும், தங்கம் அழியக்கூடியது. உண்மைதானா? தங்கம் அழிஞ்சிடும், இது நமக்கு நல்லாவே தெரியும். அதனுடைய மதிப்பெல்லாம் போயிடும். கொஞ்சம் பாதரசம் பட்டால் போதும், அந்த தங்கம் வெள்ளை வெள்ளையர்னு ஆகிடும், வெள்ளிமாய் ஆகிடும். அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? அதை கொண்டு போய் எங்கே கொடுப்பீங்க? எங்கேயும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. தங்கம் இல்லாட்டியும் தீயில அழிஞ்சு போயிடும். நல்ல தீ மூட்டினா அது அழியக்கூடியதாகவும் இருக்கிறது, எரிஞ்சு போயிடும். அது ஒரு காலத்தில் போயிடும். சரி, இந்த விசுவாசம் அழியாதது அப்படின்னு வருது. விசுவாசம் அழியாதது. இந்த தங்கத்துக்கு, இந்த விலை கூடின தங்கம் ரொம்ப பிரயோஜனமானது. இதை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு அக்னி அவசியம். இதை சுத்தம் பண்ணி எடுக்கணும்னா அக்னியின் மூலமாக தான் இதை சுத்தம் பண்ண முடியும். தீயில போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கும்போது மண்ணோடு மண்ணாக தான் இருக்கும். அதில் நிறையா களங்கம் இருக்குது, அழுக்கு இருக்குது, கலவைகள் இருக்குது. இதெல்லாம் அங்கே நீங்கள் தீயில போட்டு உருக்கி அந்த கலவைகளை எல்லாம் மாற்றிட்டு அழகாக எடுக்கும்போது தான் அது மின்ன ஆரம்பிக்குது. அதனுடைய தரம் உயர்ந்த தரமாக மாறுகிறது. அதை போல இப்போ இன்னொரு ஒற்றுமை என்ன? விசுவாசம் விலை கூடினது, அழியாதது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கும் பரிசோதனைகள் தேவைப்படுகிறது. இதுதான் இங்கே சொல்லியிருக்கு. அழிந்து போகிற போன் அக்னியினால் சோதிக்கப்படும். அக்னியினாலே அது சோதிக்கப்படும் போது அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். நீட் டு பி டெஸ்டட், ப்ரூவ்டு. அது நிரூபிக்கப்பட வேண்டும். இது சுத்த தங்கம் தான் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நிரூபிக்கப்படுகிறதுக்கு என்ன அவசியம்? அக்னி அவசியம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மேலே வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் விலையேறப்பெற்ற விசுவாசம். இந்த விலையேறப்பெற்ற விசுவாசம் அது என்ன செய்யப்பட வேண்டும்? நிரூபிக்கப்படுவதற்கு பரிசோதனைகள் அவசியம். என்ன பரிசோதனை? பாடுகள் தாங்க, கஷ்டங்கள் தான். இதுக்கு முன்னாடி வசனத்தில் எழுதியிருக்குது, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடினால் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள். பலவிதமான சோதனைகளினால் நாம் துக்கப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நெருக்கடி பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயுமே எல்லா இடமுமே பகைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் உங்களை பகைக்கும். ஆனால் அதில் ஆச்சரியப்படாதுங்க. என்ன பகைச்சதுன்னா அது உங்களையும் பகைக்கும்னு சொன்னார். ஏன் காரணம்? நீங்கள் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் உலகத்தோடு ஒத்து போகலை, அதனால உலகம் உங்களை ஆச்சரியப்பட்டு பகைக்குது. உங்கள் மத்தியில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் திகையாதீங்க. 4வது அதிகாரம் 1 பேதுருவில், பிரியமானவர்களே, 12வது வசனம், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். என்ன இப்படி கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களே. நைஜீரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு 4 சபைகள் எரிக்கப்படுறதாக சொல்றாங்க. 18,000 திருச்சபைகள் எரிக்கப்பட்டாயிட்டான். 2,000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. பல ஆயிரம் பேரை சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. பிள்ளைகளை கொல்றாங்க. படிக்கிற இடத்துல போய் பிள்ளைகளை அப்படியே கூண்டோட அப்படியே கடத்திட்டு போறாங்க. போகோகிராம் தீவிரவாதிகள், ISIS பயங்கரவாதிகள் கிறிஸ்தவங்களை குறி வச்சு செய்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் இது போல் நடந்துக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய நாடுகளில், இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் பைபிள் வச்சதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடி ஜெபம் பண்ணதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஜெபம் பண்ணதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேக்கு வெட்டும் போது ஜெபம் பண்ணுறது. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை ஊழியர்கள், இன்றைக்கும் ஊழியர்கள், விசுவாசிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். துன்பங்கள்
போராட்டங்கள், பாடுகள் அவசியமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவசியமாயிருக்கிறது. நம்ம பலவிதமான பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டமாக இருக்கு. இதன் வழியில் இந்த உலகம் நம்ம பகைக்கும், இருள் வெளிச்சத்தை பகைக்கும், அது விரும்பாது. மக்கள் ஏன் பகைக்கிறாங்க? நம்ம என்ன தீமை செஞ்சோம்? ஒன்றும் தீமை செய்யலை. இந்தியாவுக்கு கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய நன்மையை செஞ்சுருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதற்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப உதவி செஞ்சாங்க. டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஆலோசனைகளை வழங்கினார். கிறிஸ்தவர் தான். மெதடிஸ்ட் மிஷனரி, மகாத்மா காந்திக்கு மிக நெருங்கிய நண்பர். கிறிஸ்தவங்க எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்காங்க. இந்தியாவில் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்தவங்க கிறிஸ்தவங்க தான். பள்ளிக்கூட புத்தகங்கள் எல்லாம் பாடத்திட்டங்கள் அமைச்சது வில்லியம் கேரி தான். பள்ளிக்கூடம் ஆரம்பித்தது அவர் தான், வில்லியம் கேரி தான். கல்லூரி ஆரம்பித்தது அவங்க தான். யூனிவர்சிட்டி ஆரம்பித்தது, பல்கலைக்கழகம் ஆரம்பித்தது அவங்க தான். அவங்க தான் நிறைய தொண்டு நிறுவனங்களை ஆரம்பித்தாங்க, நிறைய மருத்துவமனைகளை கட்டினாங்க. கிறிஸ்தவங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க 4 பேருக்கு நன்மையை செய்கிறாங்க. ஆனால் மற்ற பிற மதத்தினரிடத்துல காசு கிடச்சிருச்சுன்னா கோயிலில் கொண்டு போய் சிலையை செஞ்சு வைக்கிறாங்க. அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க. நன்மை செய்யலையா? அநேகருக்கு சாப்பாடு கொடுக்கலையா? ஆடைகள் கொடுக்கலையா? ஆதரிக்கலையா? கொல்கத்தா பட்டணத்தில் வேசிகளாக விற்கப்பட்டவர்களை தெரேசா அம்மையார் போய் காப்பாத்தலையா? அவங்கள கொண்டு வந்து பல பெண்களை வேசிகளாக விற்கப்பட்டவர்கள், தேவதாசிகளாக கோவில்களில் கிடந்தவர்கள், உரிமையில்லாத மிருகங்களைப் போல நடத்தப்பட்ட இந்த பெண்களை கொண்டு வந்து அவர்களை உடுத்தி அலங்கரித்து அழகு பார்த்து அழகா ஆதரிச்சாங்களே. தோனாவூரில் ஏமி கார்மைக்கல் அம்மையார் அந்த பகுதியில் இருந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க. எத்தனை மிரட்டல், எத்தனை பேர் கத்தியோடு அவங்கள வெட்ட வந்தாங்க. அவளை தேவதாசியாகவே வச்சிருக்கணும். கோயிலில் நாங்கள் அந்த பிள்ளையை விட்டுட்டோம், பொம்பளை பிள்ளை, அவ எல்லாருக்கும் பொது வேசியாக இருக்கணும் கோயிலில், என்ன நீங்கள் இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வெட்ட வந்த போதும் அவங்க உறுதியாக நின்னாங்க. அந்த அம்மா என்னைக்கு அங்கேருந்து வந்துச்சோ ஒரு நாள் கூட தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகவே இல்லை. தோனாவூரில் பெண்களுக்காக இல்லம் அமைச்சு அழகாக நடத்தினாங்களே, இன்னைக்கும் இருக்குதே அது. மகாராஷ்டிராவில் முக்தி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. பிராமின் லேடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு முக்தி மிஷன் மகாராஷ்டிராவில் இருக்கு. தேசத்துக்கு கிறிஸ்தவர்கள் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் கிறிஸ்தவர்கள் பகைக்கப்படுகிறார். எங்கெல்லாம் போக முடியாது அங்கெல்லாம் மருத்துவமனைகளை ஆரம்பிச்சாங்க. தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இலக்கண புத்தகம் எழுதியதே வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரிகள் தான். ஒப்பிலக்கணங்கள் எழுதினாரு கால்டுவெல். அவருடைய வீடு இன்னைக்கும் இருக்கு. அது அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க, மிஷனரி தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழுக்கு சொல் அகராதி எழுதினவங்க அவங்க தான். எத்தனையோ நன்மைகளை செய்தாங்களே. மொழிக்கும், மொழியை பேசுகிற மக்களுக்கும், நாட்டிற்கும் நன்மை செய்த கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை தீமைகள். ஏன் பகைக்கிறாங்க? எதை சுரண்டணும்? நாம ஒன்றும் சுரண்டலையே. ஆனால் நம் மீது குற்றச்சாட்டப்படுகிறது மதமாற்றம் செய்கிறாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ இதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. காலங்கள் மாறுகிறது, எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். மண்பானையில் தான் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தோம், அலுமினிய பானைக்கு வந்தோம், அலுமினிய பானையிலேருந்து குக்கருக்கு வந்தோம்,
குக்கர்ல இருந்து ஸ்டீலுக்கு வந்துட்டோம். இப்போல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் மாறிடுச்சு. கேஸ் ஸ்டவ் விறகு வச்சுக்கிட்டு இருந்தோம், வீடெல்லாம் விறகு வைக்கிறது புகையாக இருக்கும். இப்போ அடுப்பே கிடையாது, மாறிட்டோம். எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்துருச்சு. எல்லாம் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம பயன்படுத்த கற்றுக்கிட்டோம். மனுஷன் பலதையும் மாற்றிக்கிட்டே இருக்கான், புதுமைக்கு போய்கிட்டே இருக்கான். இப்போ கையில் யாருக்கும் துவைக்க தெரியலை, எல்லாருமே வாஷிங் மிஷினில் துவைக்கிறாங்க. வீடுகளுக்குள்ளே எல்லாம் இயந்திரமயமாயிடுச்சு. அம்மி இல்லை, ஆட்டுக்கல் இல்லை, மாற்றிட்டோம். இது மாதிரி எனக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை தேடுறதுக்கு என் மனசை மாற்றக்கூடாதா? அதுவும் சரித்திரத்தில் வெளிப்பட்ட ஒருவரை பற்றி பேசக்கூடாதா? கற்பனையில் இருக்கிறவங்களை எல்லாம் பற்றி பேசலாம். ஆனால் சரித்திரத்தில் வந்த ஒருவர், வாழ்ந்து காண்பித்த ஒருவர், அவரை பற்றி பேசக்கூடாதா? புத்தரை பற்றி பேசலாமா? மகாவீரரை பற்றி பேசலாமா? காந்தியை பற்றி பேசலாமா? அப்போ ஏன் இயேசுவை பற்றி பேசக்கூடாது? எவ்வளோ விளம்பரங்கள் ஒரு நாளைக்கு கோயில்களை பற்றி, சாமிகளை பற்றி எவ்வளோ விளம்பரம் வருது பத்திரிகைகளில். அதெல்லாம் மதமாற்றம் இல்லையா? இயேசு கிறிஸ்து உன்னை மாற்றுகிறார், குடியிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, இந்த போதை வஸ்துக்கள்ல இருந்து சொல்றது தான் மதமாற்றதா? பெரிய குழப்பத்தில் தேசம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பகைக்கப்படுகிறார்கள். துன்பம் நமக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் இந்த துன்பம் நமக்கு அவசியமாக இருக்கு. எதுக்கு? என் விசுவாசம் இஸ் இட் ஜெனியூன்? அது உண்மைதானா, சரிதானா, சரியான விசுவாசம் தானான்னு பரிசோதிக்கப்படுவதற்கு இந்த துன்பங்கள் அவசியமாக இருக்கிறது. எப்படி ஒரு அக்கினி தங்கத்துக்கு அவசியமாக இருக்குதோ அதனுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியே கொண்டு வர. ஒருவேளை வைரமாக இருந்தாலும் கல்லாக இருந்து எடுத்து சும்மா பார்த்தா அதில் என்ன மகிமை இருக்குது? ஒன்றும் இல்லை. அது பட்டை தீட்டப்பட வேண்டும். அப்போதான் அதுக்குள்ளே உள்ள ரொம்ப நல்ல அதனுடைய மெச்சத்தக்க மகிமை வெளியில் நம்ம கண்ணுக்கு படுது. அதுபோல தான் விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டும். The faith which is not tested cannot be trusted அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். பரிசோதிக்கப்படாத விசுவாசம் நம்பிக்கைக்கு உரியது கிடையாது. உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டும். பாடுகள் தான் நமக்கு அக்கினி. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் எப்போதுமே ஒரு பக்கம் அவருடைய வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய கை நம்ம மேலே, அவருடைய குரடு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்போ எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அழிஞ்சு போக விட மாட்டார். அவர் கை உங்களை பிடிச்சிருக்கு. அதனால் எந்த நேரம் அக்கினிலேருந்து எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவருடைய முகம் உங்கள் மேலே பளிச்சிடும் போது, அவருடைய சாயல் உங்களில் விளங்கும் போது வெளியெடுத்துருவாருங்க, வெளியெடுத்துருவார். ஆசாரி அதையே உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கும்போது எப்போ இதை எடுப்பார்? இந்த தங்கத்தை நகை செய்கிறாரு, அதை சுத்தம் பண்ணி உருக்கி அதை சரியான நேரத்தில் எடுக்கலைன்னா வேஸ்டாக போயிடுமே. எப்போ எடுப்பார்? அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும், என்ன படத்தை காமிச்சாலும் பார்க்க மாட்டார், அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்போ அவருடைய முகம் அதில் மின்னுமோ பிரதிபலிக்குமோ அப்போ எடுத்துடுறாரு. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய சாயல் நம்மளை பிரதிபலிக்கும் போது பிரதிபலிப்பதற்காகத்தான் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் நமக்கு உபத்திரவம் அவசியம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சைன்னு போட்டிருக்குது. பரீட்சை. உங்களுக்கு இது புரியலைல்ல? நீங்கள் படிக்கும்போது எதை புரிஞ்சிருக்க மாட்டீங்க. சரி, நமக்கு தெரியலை, ஏதோ ஒரு ஆன்மீக உண்மை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. இன்னையிலேருந்து பக்கத்தில் வேணால் பென்சில் எழுதிக்கிடுங்க. நம்முடைய இந்த பரீட்சைங்கிற இடத்துல சுபாவம், கேரக்டர், குணாதிசயம் மாறுகிறது. குணாதிசயங்கள் மாறுகிறது.
பாடுகள் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை நமக்குள்ளே சுபாவங்களை மாற்றுகிறது, சுபாவ மாற்றங்களையும், சுபாவ மாற்றம் நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய குணாதிசயங்களை, உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைக்கிறது, தேவனுக்கு ஏற்றார் போல மாற்றுகிறது. ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். நம்மளை உடைச்சு போடுறதுக்கு இல்லை, நம்மை கட்டி எழுப்புவதற்கு. நாட் ஓன்லி டு இம்ப்ரூவ் பட் ஆல்சோ டு அப்ரூவ். வெறும் நீங்க முன்னேறதுக்கு மட்டும் இல்லை, உங்களை சிறப்பானவர்களாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் இந்த பாடுகளை பயன்படுத்துகிறார். பாடுகள் பலவிதமாக இருக்கலாம் இல்லையா? பலவிதமான பாடுகள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்களுக்கு பெரிய இம்சையாக இருக்கலாம் இல்லை? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். உடனே மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு பொறுமையை இவங்க மூலமாக கற்றுக் கொடுக்குறீங்க, அதான் நல்லது. பாடுகளை கற்றுக்கொள்றதான் நல்லது. நம்ம எப்படி நடந்துக்கிறது? சரி, எங்கேயோ ஆண்டவர் இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாரு நம்ம வாழ்க்கையில். பொறுமையை கற்றுக்கொள்ளலாம். பொறுமையாக இருக்கும்போது உங்களுடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்குது. குணாதிசயம் மாறுறதுனால என்ன சொல்கிறாரு? உங்களுடைய நம்பிக்கை இன்னும் மென்மேலும் பலப்படுது. ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமாமே. யாக்கோப்பு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பேதுருவுக்கு முன்னாடி யாக்கோப்பு இருக்கார்ல, யாக்கோப்பு ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவர் 1வது அதிகாரத்தில் இதே மாதிரி கிட்டத்தட்ட சொல்கிறாரு. என் சகோதரரே, 2வது வசனம் 1வது அதிகாரம், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அல்லது பாடுகளில் அகப்படும் போது உங்கள் கணவனே ஒருவேளை உங்களுக்கு பாடுகளை கொண்டு வரலாம், உங்கள் மனைவியே ஒருவேளை உங்களுக்கு பாடுகளை கொண்டு வரலாம், உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பாடுகள் ஏற்படலாம். ஏன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு தானே இருந்தேன், நல்லா தானே இருந்தேன், ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பலவிதமான பாடுகள், பலவிதமான போராட்டங்கள். சும்மா இருக்க மாட்டாங்க. யாராவது உங்களுக்கு சூனியம் செய்வாங்கங்க, உங்களுக்கு ஏதாவது மந்திரமெல்லாம் செய்வாங்க, தகடுகடெல்லாம் எழுதி வைக்கலாம். ஆனால் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனால் இவங்கெல்லாம் வேணும், அவங்கெல்லாம் வச்சு அவங்க தோற்று போகணும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறத அவங்களா ஒரு நேரத்தில் புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இவங்களை ஒன்றும் பண்ணலையே, பண்ண மாட்டாங்கதே. அப்போ இவங்க கூட இருக்கிறது யாரு? இவங்க கூட இருக்கிறது யாரு? ஒரு அம்மாவை பிசாசு நிறைய பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தது. எங்கெல்லாமோ போனாங்க. ஆனால் கடைசியில் அந்த பூசாரி என்ன சொன்னார்னா, இந்த உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி எதுக்குமே கட்டுப்படாது. ஒன்னே ஒன்று செய். ஒரு சர்ச் இருக்குது பாரு, அந்த சர்ச்சுக்கு போ, அவருக்கு தான் இது கட்டுப்படும்னு பூசாரி சொன்னது தாங்க. அந்த அம்மா அந்த சர்ச்சுக்கு போனாங்க, ஆடிச்சு துள்ளிச்சு எல்லாம் செஞ்சது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு பயந்து ஓடிடுச்சு. இந்த வெள்ளிக்கிழமை வந்திருந்தாங்க, இங்கே ஜபத்துக்கு இங்கே வந்திருந்தாங்க. உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னது யாருமா? பூசாரி தாங்க சொன்னார். பூசாரி தான். ஒரு நேரம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, சர்வ வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார், சர்வபூமியின் ஆண்டவர், அவங்க இவங்க கூட இருக்கிறார். நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்கலை. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்கள் அவங்கள பார்த்து எரிச்சல் அடையாதீங்க, ஒன்றும் கோவப்படாதீங்க. உங்களை அது ஒன்றுமே பண்ணாதுங்க. அப்படியெல்லாம் அது பண்ணிச்சுன்னா, அப்பா எத்தனை பேரை சொல்லி வச்சு கொண்டு போடலாம் தெரியுமா? என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என் ஜீவன் அவரிடத்தில் இருக்குது, கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார். நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் பயப்படணும்? உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமோ யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலோ பலிக்காது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் பலிக்காதே போகும். செய்கிறவனெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறார் அவர். உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? யாரோ செஞ்சிட்டாங்க, யாரோ செஞ்சிட்டாங்க, யாரோ செஞ்சிட்டாங்க, இப்படியே நீ சொல்லிக்கிட்டே அலைஞ்சன்னா உன் கவனமெல்லாம் திசை திரும்பி ஆண்டவர் மேலேருந்து போயிடுமே. நீ மாற்ற வேண்டிய விஷயங்களை யோசிக்க மாட்டியே. யார் செஞ்சால் உங்களுக்கு என்ன? செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க ஏதோ அவங்க முயற்சியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நீங்கள் நல்லாகிறத பாருங்கள். கிறிஸ்துவோட கூட உங்களுடைய உறவை பாருங்கள். அவரோட கூட சீர்படுத்துறதை பாருங்கள். மனுஷரோட நல்ல உறவை வச்சுக்கிறது பாருங்கள். பேய் உங்களை திசை திருப்ப விட்டுறாதீங்க. இந்த இவனாக தான் இருக்கும், தலைப்பா கட்டினவனாக தான் இருக்கும், ஒரு வெள்ளை சேலை கட்டின, ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டினவன், அவன் தான் இது மாதிரி செஞ்சுருக்கான். இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. வெத்தலையில் மை வச்சா உடனே தெரியும் அந்த ஆள் தலைப்பா கட்டினவன், வேட்டி மடிச்சு கட்டியிருக்கான், டயர் செருவு போட்டிருக்கேன், சட்டை சிவப்பு சட்டை போட்டிருக்கான், இதை போயிட்டுருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே, ஓ இவன் தான் எழுத்த வீட்டுக்காரன், கரெக்டு, நான் நினச்ச மாதிரியே அவன் தான். பேய் எப்படி உங்களை நம்ப வச்சு கெடுக்குது பார்த்தீங்களா? நீங்கள் யாரை நினச்சிங்களோ அந்த பேய் தான் உங்களை அங்கே தள்ளிட்டு போச்சு. அவன் வெத்தலையை போட்டு அதே பேய் அங்கே பேசுது. நீங்கள் அன்னையிலேருந்து அந்த ஏற்ற வீட்டுக்காரன், அவருக்கும் ஐயோ உங்களுக்கு நடந்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவன் தான் கரெக்டாக சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே எவ்வளோ நீங்கள் வேதனைப்படுவீங்க, என்னமெல்லாம் எரிச்சல் அடைவீங்க, பொறாமப்படுவீங்க. யாருடையதுங்க இதெல்லாம்? இந்த பொறாமை, எரிச்சல், இந்த விரோதம், இந்த வைராக்கியம் பேய்த்தனம் இல்லையா? பேயினுடைய சரக்கு இல்லையா? இதை நம்ம இருதயத்தில் குவிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? இதெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு நாம் என்ன துறைமுகம் மாதிரி நம்முடைய இருதயத்தை திறந்து விடலாமா? விடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் உங்களை அசைக்க முடியாது. நான் உங்களுக்கு பக்கத்தில், வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டியதில்லை. இதுக்காக ஒரு ஜபக்கூட்டம், ஒரு இந்த பில்லி சூனி எடுக்கிற இடம், அப்புறம் இதெல்லாம் இந்த இரவில் என்ன இரவு, அமாவாசை இரவு, பௌர்ணமி இரவில் பில்லி சூனிய கட்டு, மந்திரவாத கட்டு, செய்வன கோளாறு, இதெல்லாம் சரியாகிரும். அப்புறம் பிள்ளை வரோம், இதெல்லாம் கொடுக்குற ஊழியக்காரங்க நிறைய பேர் தெரிகிறானுங்க. இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. வேதவசனத்தோட ஒத்து போகிற விஷயங்கள் அல்ல இதுவைகள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி போராட்டம் வருது, இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் இன்னும் அதிகமாக மகிமை, நீங்கள் மேன்மை அடைய வேண்டும். இன்னும் அதிகமாக இயேசுவின் சாயலில் நீங்கள் உருவாகணும். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்திலேயே உங்களுக்கு வேட்டு வைக்கலாம், யாராவது ஒருத்தர் குழி பறிக்கலாம், யாராவது உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு எதிராக எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, வன்மம் வச்சு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் ஸ்தானத்தை பிடிக்கிறதுக்கு ஏதோ முயற்சிகள் எல்லாம் எடுப்பாங்க. உங்களை வேலையிலேருந்து தூக்கி எறிகிறதுக்கு அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செய்வாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, சந்தோஷமாக எண்ணுங்க. அவங்களுக்கு முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க. உங்களுக்கு யார் குழி பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க, பப்ஸும் சேர்த்தே வாங்கி கொடுத்துருங்க. அவங்க நல்லா சாப்பிட்டு குழி பறிக்கட்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அவங்கள சிந்திக்க வைக்கும். ஒரு நேரம், ஓ நான் ஒரு கிறிஸ்தவனை பார்த்தேன், அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு பேசும். அது கிறிஸ்தவங்கன்னா அவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி கிறிஸ்தவங்க ஒருத்தர் இருந்தாங்க, வித்தியாசமாக இருந்தாங்க அவங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாரும் கிறிஸ்தவங்க கிடையாது, ஆனால் இயேசுவின் சாயலை வெளிப்படுத்துகிறவங்க தான் கிறிஸ்தவம். இயேசுவை பின்பற்றி நடப்பவர்கள் தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கவங்க இல்லை, இயேசுவை பின்பற்றி நடக்கிற மனிதர்கள். அவங்கள பார்க்கறதுக்கு தான் உலகம் காத்திருக்கு. இயேசுவை போல யாராவது நடந்தா எந்த விரோதமும் கிடையாது. நமக்கு விரோதிகள் கிடையாது, பகைவர்கள் கிடையாது யாருமே. ஒரே ஒரு எதிரி தான் சாத்தான். வேற எதிரியே நமக்கு இந்த உலகத்தில் கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதிர் வீட்டுக்காரங்களோ, மேல் வீட்டுக்காரங்களோ, கீழ் வீட்டுக்காரங்களோ, யாரும் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. நீங்கள் பொறுமையாக இருங்க. சிடு சிடுன்னு எந்நேரம் பேசிகிட்டே இருக்காங்க, பொறுமையாக இருங்க. இந்த பொறுமை உங்களுக்குள்ள நல்ல குணாதிசயங்களை உருவாக்கும், இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தும். நீங்கள் அதில் வளருவீங்க. உங்களுடைய இந்த பாடுகள்
அழிந்து போகிறப்போ அக்னியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படுவார். அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? இயேசு ஒரு நாள், நம்முடைய மகிமை அடைந்த இயேசு நம்மை சேர்த்துக்கொள்ள ஒரு நாள் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் இயேசுராஜா எவ்வளோ அழகான வீட்டை கட்டியிருக்காரு. நமக்கு எல்லா விதமான வசதிகளோட, எல்லா சுகத்தோட கூட, சொகுசோடு கூட நாம் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் வாசஸ்தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாசஸ்தலம், சுகவாசஸ்தலங்கள், பெரிய பெரிய நல்ல நீச்சல் குளமெல்லாம் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஆண்டவர் உங்களுக்குன்னு தயார் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாதிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இஸ் ப்ரிப்பேரிங் சின்ஸ் 2000 years. 2000 வருஷமா நமக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு, அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. அங்கேருந்து பார்த்தா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த மாதிரி அமைப்பு, சிசிடிவி கேமராலாம் இல்லை. உங்கள் கூட இயேசு இருப்பதை நீங்கள் எப்பவும் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி வீடு. அவர் உங்கள் கூட எப்பவும் உலாவுவார். அங்கே எலக்ட்ரிசிட்டியெல்லாம் தேவையில்லை. அங்கே இயேசுனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாளும் உங்கள் முகம் சுருக்க விடாது, வியாதி வராது, பசி பட்டினி கிடையாது, மரணம் கிடையாது. எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்க. வயசாக மாட்டீங்க, முடி நரைக்காது, கண்ணாடி தேவையில்லை, பல் செட்டு தேவையில்லை. நல்லா சிரிப்பீங்க. ஆனால் எப்பவும் இளமையாக இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க, பேரானந்தத்தோடு இருப்பீங்க. எப்பவும் 16 இருப்பீங்க, 16 வயசு. அந்த பெரிய மாட்சிமையான இடத்துல இயேசுராஜா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். அவர் நம்ம சேர்த்துக்கொள்ள சீக்கிரமாக வெளிப்பட போகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 2வது வருகையை பற்றி 352 தடவை சொல்லியிருக்கு. 3 வசனத்துக்கு ஒரு தடவை மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆவரேஜாக வந்துக்கிட்டே இருக்கு. இயேசுனுடைய வருகை வெகு சீக்கிரம் அவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். நிறைய ரிவார்டு வச்சிருக்கிறார், நிறைய உங்களுக்கு விருதுகளை வச்சிருக்கிறார், நிறைய வச்சிருக்கார். உங்களை ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு கனம் பண்ண போகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று இயேசுராஜா சொல்லியிருக்கிறார். நீங்கள் இயேசுவை கனம் பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டு பக்கத்தில், வேலை ஸ்தலத்தில் இயேசுவை கனம் பண்ணுறீங்களா? பொறுமையாக இருக்கிறீங்களா? ஏங்க குப்பையை எங்கே வந்து கொட்டினீங்கன்னு நான் கேட்கல. நானே அந்த குப்பையை எடுத்து அவங்க கொட்டினதை வெளியில் போட்டுறேன். பேசட்டுமே, ஏதோ ஒன்று அவங்கள்ட்ட பேசிட்டுரும். ஏன் இந்த ஆள் இப்படி செய்கிறான்? இவனுக்குள்ளே இருக்கிற மாற்றம் என்ன? வேற ஒருத்தனார் தான் என்ன செய்வாங்க? இயேசுவை வெளிப்படுத்துவோம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை கனம் பண்ணுவோம். இயேசு ஒரு நாள் உங்களை கனம் பண்ணுவார். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். 22:11. அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். எங்க ஓய்வே கிடையாது, நிறுத்தவே கூடாது. இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் உண்மை, இன்னும் தாழ்மை, இன்னும் பணிவு, இன்னும் கீழ்ப்படிதல், இன்னும் இன்னும் இன்னும். போதாது போதாது போதாது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இயேசு கிறிஸ்து நிறைய பரிசுகளோட வரப்போறார். நிறைய பாக்கியங்களை நம்ம கொடுக்க போகிறார். நிறைய விருதுகளை நமக்கு கொடுக்க போகிறார். அநேக பாராட்டுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக மாற போறீங்க. இயேசு உங்களை தோளோட தோளா நிறுத்தி
உங்கள் மேலே கை போட்டு உங்களை தட்டி கொடுத்து உங்கள் முகத்தை தடவி கொடுத்து உங்கள் உச்சியில் ஒரு முத்தம் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கப்பட்ட பாடுகளுக்காகவும் நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் வைத்திருந்த அன்புனால செய்த நற்கிரியைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து அநேக விஷயங்களை சொல்லி எல்லார் முன்னாடியும் உங்களுக்கு ஆஸ்கர் விருதுக்கு மேலே பெரிய பெரிய விருதுகளை கொடுக்க போகிறேன். உங்களை பாராட்டும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் அதில் திளைச்சு எப்படி என்ன அந்த ஆனந்தம், அந்த பரவசத்தில் புரிய முடியாத அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. இயேசு வரப்போகிறார். இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிமையை, பேரானந்தத்தை கொண்டு வரப்போகுது. என்ன சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்துவ நிமித்தமா சில பாடுகள், சில போராட்டங்கள், சில தீமைகள், நன்மை செஞ்சிருப்பீங்க, தீமைகள். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஏன் நம்ம மனுஷங்கிட்ட சண்டை போடணும், வாதாடணும், போட்டி போடணும், முட்டி மோதிக்கணும்? சரி, என் வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் எங்கேயோ அனுமதிச்சிட்டாரு, சரி நான் நியாயத்தை கேட்டு பார்க்கலாம். கிடைக்கலன்னா கிடைக்குமா? நியாயம் எப்படி கிடைக்கும்? நியாயம் கிடைக்காது. பரவாயில்ல, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இயேசுராஜா சொன்னாருங்க, இதை நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதுக்காக நான் ரொம்ப சோப்பலாங்கி, ரொம்ப சொங்கி, பிழைக்க தெரியாதவன், இழிச்சவாயே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வேண்டான்னு விட்டுறேங்கிறார். அது ஒரு பலன் தானே. தாழ்மைக்கே ஒரு தாழ்மை சக்தியானது, அன்பு சக்தியானது. அன்பு ரொம்ப வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து அன்புனால தான் ஜெயிச்சாரு. அன்பு மிக பெரும் ஆயுதம். நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அன்பு பயங்கரமான ஆயுதம். ஒரு சத்துரு பசியா இருந்தா நீ அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா குடிக்க தண்ணி கொடு. இப்படி செய்வதனால அவன் தலையில் அக்கினி தழலை குவிப்பாயே. அன்பு எவ்வளவு சக்தியானது பாருங்க. அன்பு ரொம்ப சக்தியானது. ஆழ்மை ரொம்ப வல்லமையானது. விட்டு கொடுக்கிறது ரொம்ப சந்தோஷமானது. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். உனக்கு அநீதி நடக்குது, அநியாயம் நடக்குது, உனக்கு தீமை செய்கிறாங்க, உன்னை சுற்றி என்னமோ சுற்றி வளைச்சு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேலே அக்கறை செலுத்தாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பரலோகத்தில் நீங்கள் வச்சிருக்கிற பலாபலன் ரொம்ப பெருசு. உங்களுக்கு பரலோகத்தில் கனமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக இவைகள் காணப்படும். ஆகவே சந்தோஷப்படுங்க. பாடுகள் நமக்கு கட்டாயம் உண்டு, பலவிதமான பாடுகள். ஒன்றையும் குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை மேன்மையாக நடத்திட்டு போவார். இதெல்லாம் கொஞ்சம் காலம் தான், கொஞ்சம் காலம். பிறகு திரும்ப இன்னும் கொஞ்சம் காலம் நல்லா இருப்பீங்க. பிறகு கொஞ்சம் பாடு வரும், பிறகு கொஞ்சம், இப்படியே நமக்கு மாறி வந்துக்கிட்டே இருக்கும் பூமியில். என்றாலும் கர்த்தர் நம்மை மாற்றி 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 நம்மை அதிகமாய் வளர்த்தி நம்மை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகிறார். சங்கீதத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 66:10 எழுதியிருக்குது. சங்கீதம் 66:10, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். யாராவது இப்படி உணர்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிட்டார் உணர்றீங்களா? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எப்படி மிதிச்சு கீழே நசுக்கி வச்சுட்டு போறாங்க பார்த்தீங்களா? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு வர்றதுக்கு பாதையை பார்த்தீங்களா? எப்படி பாதை? ஐயோ, இதெல்லாம் நமக்கு சகிக்க முடியாத பாதையா இருக்கே. ஆனால் சகிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு செழிப்பான இடத்துக்கு போகிற பாதையை பார்த்தீங்களா? இடுப்பில் வருத்தம், இதில் சுமக்கிறது, அதை சுமக்கிறது. எங்கள் வலையை அகப்படுத்தினீர், இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தோம். எவ்வளோ நல்ல ஆண்டவர்.
எவ்வளோ மேன்மையான திட்டங்கள் வச்சுருக்கு. மனுஷன் உங்களை நசுக்கி அழிக்கணும்னு நினைக்கும் போது அதையே ஆண்டவர் பயன்படுத்தி உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு அதையே பயன்படுத்திக்கிறாரு. அதையே அவர் பயன்படுத்திக்கிறார். எல்லா மனுஷனுடைய தந்திரங்களும் உங்களுக்கு நன்மையாகவே மாறுகிறது. யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, கர்த்தரோ அவைகளை நன்மையாய் மறப்பண்ணினார். அப்படி இருக்கும்போது நான் உங்களை எதுக்கு நான் திரும்ப பழி வாங்கணும்? நான் எதுக்கு பழி வாங்கணும்? நான் உங்களை பழி வாங்க மாட்டேன். அப்பா இல்லைன்னு நினச்சி நான் பழி வாங்குவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். நானும் உங்களில் ஒருவன் தான். இந்த இடத்த கேளுங்க, கோசோன் நாட்டு பகுதியை கேளுங்க. அங்கே நீங்கள் நல்லா தங்கி இருக்கலாம், செழிப்பான இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். என்ன அருமையான ஆண்டவர்! உங்களுக்கு மேன்மையான திட்டங்களை வச்சிருக்கிறார். மனுஷன் உங்களுக்கு தீமை செய்யலாம், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுறார். மற்றவங்க உங்களுக்கு குழி பறிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயரத்தில் கொண்டு போகிறார் அதையே பயன்படுத்தி. ஆகவே ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, கலந்து போகாதீங்க. பாடுகள் நமக்கு அவசியம். வெள்ளியவே தங்கத்தையே இப்படி அக்னியில் சோதித்து அதனுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு அக்னியில் கொண்டு போகும்போது நம்முடைய விசுவாசம் அதை விட விலை கூடினது நிச்சயம் பரிசோதிக்கப்பட வேண்டும். நம்முடைய தாழ்மை பரிசோதிக்கப்படணும், நம்முடைய பொறுமை பரிசோதிக்கப்படணும், நம்முடைய பரிசுத்தம் பரிசோதிக்கப்படணும். இல்லையா? பரிசுத்தம் பரிசோதிக்கப்படணுங்க. அதனால தான் யாராவது ஒருத்தர் இடையில வந்துடுறாங்க. உங்கள் பரிசுத்தம் பரிசோதிக்கப்படும். உங்களுடைய பண ஆசை இருக்கா இல்லையான்னு பரிசோதிக்கப்படணும். எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பொருளாசை இருக்குதா இல்லையான்னு பரிசோதிக்கப்பட வேண்டும். தற்புகழ்ச்சி இருக்கா இல்லையான்னு பரிசோதிக்கப்பட வேண்டும். எல்லாமே பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். அதில் நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுப்பார். பிரார்த்தனை செய்யலாமா?